Hi friends, வணக்கம் and welcome back to our channel Vanashwam Recipes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டியான வெந்தய குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படினா பிடிச்சிருந்தா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த bell icon-ஐயும் டிங்னு click பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணி இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை மல்லியோட ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு சூப்பரான பவுடர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பவுடர் தான் நம்மளோட குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இதில் இருக்க பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகிற அளவில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே வந்து அந்த மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இது நான் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், பவுடர் ரெடி. இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை பெருஞ்சீரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாமே நம்மளோட குழம்புக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் வந்து சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக வேண்டாம். ஒரு வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமமாக சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வெங்காயமும் பூண்டும் தான். அதே மாதிரி நான் ஒரு பூண்டை ஃபுல்லாகவே உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் மேக்ஸிமமாக நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்குறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் தூளை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் கலரும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெந்தய குழம்பு பண்ணி சுட சோறு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையே படாது. ஏன்னா இது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவில் இது குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிடுறேன். நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள்னால 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் கம்மியாக போட்டால் போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய்த்தூள் எவ்வளோ ஆட் பண்ணியிருந்தேனோ அதுக்கு ஈக்குவலாகவே மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான். அதனால நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுல. இப்போ நம்ம எல்லா பொடியும் போட்டதுக்கப்புறம் நல்லா கட்டியாகிடுத்து. நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லை. இதை வந்து நம்ம புளி தண்ணியிலே வேக வைக்க போகிறோம். அதுதான் இதோட சூப்பரான டேஸ்ட்டே. நான் வந்து ஒரு லெமன் சைஸ்டு புளி எடுத்திருக்கேன். நான் கேமராவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். லெமன் சைஸ்டு புளியை வந்து நல்லா வெந்நில விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ண போகிறோம். நம்ம வந்து புளி தண்ணியிலே வேக வைக்கிறதுனால இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ரொம்ப புளிக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் புளிக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட குழம்பு நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட் நம்ம
திரிச்ச ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருந்துச்சுல, அதை இன்னும் நம்ம ஆட் பண்ணலை. நம்ம இந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் அதை ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் குழம்பு வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம அரைச்சோல அந்த பவுடரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கேமராவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பவுடரை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மேஜிக் பவுடரை வந்து 2 ஃபுல் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். அதுக்காக ரொம்பவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த குழம்புக்கு கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைனலாக இந்த பவுடரும் காயத்தூளும் ஆட் பண்ணுறதுனால குழம்பு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வெந்தய குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம காயம் கடைசி ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதில் இருந்து லேசாக பச்சை ஸ்மெல் இருக்கும். அதுவும் கொதிக்கும் போது சரியாயிடும். அவ்வளோதான், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இந்த வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுனில் எந்த காய்கறி கிடைக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாகவும் குழம்பு வைக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வனஷ்வம் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thanks for watching this video. நன்றி.